ஓகே, ரோமருக்கு எழுதின நிருபம் ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லோருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாயிருந்த போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இங்க விசுவாசத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். என்னன்னா, விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஏன் விசுவாசம் ரொம்ப முக்கியம்னா, எல்லாருமே அதை வச்சுதான் என்ன பண்றாங்க, வாழ்க்கை வாழறாங்க. அவிசுவாசிகளும் அதே கண்டிஷன், அதே பேட்டர்ன்ல தான் உயிர் வாழறாங்க. பாருங்க, நம்பிக்கை இல்லாம யாரும் வாழல. எல்லாருமே நம்பிக்கையோட தான் வாழறாங்க. ஒன்று கடவுளை நம்பி வாழறாங்க, இல்லை கடவுளை நம்பாமே வாழறாங்க. பயம் கூட ஒரு விதமான பிற்போக்கான, அதாவது தீமையான ஒரு விசுவாசம், அப்படி சொல்லலாம். தீமையை கொண்டு வரக்கூடிய ஒரு விசுவாசம், பயம், நெகட்டிவான பயம். அது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்க, கடவுளை தெரியாத ஜனங்க அதை என்ன பண்றாங்க, வைத்திருக்காங்க. பயம்ன்றது எப்போ மனுஷன் பாவத்துல வந்தானோ அப்பவே உள்ள வந்துச்சு. எந்த சாயல் அது? பிசாசனுடைய சாயல் அது, பயம். சொல்றாங்க எத்தனையோ விதமான பயங்கள் இருக்கும் உலகத்துல. இங்க இவன் பாருங்க, ஆபிரகாம் வந்து நாம் எல்லோருக்கும் தகப்பனானான் அப்படின்னு. எப்படி தகப்பனானான் அப்படின்னா, இயேசுவை நம்ம விசுவாசிக்கிறதுனால அவன் நமக்கு தகப்பனா மாறுறான். தகப்பனா மாறுற ஆளு எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு பார்த்தா, அவனுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைய போய் நம்ம பார்த்தோன்னு வைங்களேன், அதை ஷார்ட்டா எந்த அளவுக்கு வந்து நம்ம புரிந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு ஷார்ட்டா சொல்லிட்டாரு. அவன் ஒரு குழந்தையும் கிடையாது, குழந்தை பிறக்கிறதுக்கான சாத்தியக்கூறே கிடையாது. யாருக்கிட்டன்னா சாராள் கிட்ட. அவன் ஏற்கனவே குழந்தை பெற்றுட்டான். எப்படின்னா, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இவங்க வந்து என்ன பண்ணாங்க, சுயமா இவங்க ஒரு மண்ட மொழியில வேலை செஞ்சு ஆகார் என்ற எகிப்து பெண்ணை தான் புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் மறுமனை, அதாவது மறுமணம் செய்து என்ன பண்ணு, என் வேலைக்காரியோட இருந்து எனக்கு குழந்தை பெற்றுத்தான்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை என்ன பண்ணிட்டாங்க, அனுமதிச்சிட்டாங்க. ஆனால் கர்த்தர் வந்து
அது சுதந்திரவாளின்னு சொல்ல. ஆண்டவர் உண்மையான சந்தோஷத்தையும் உண்மையான ஒரு சமாதானமான அந்த சமாதானத்துல வரக்கூடிய அந்த சந்தோஷத்தை விரும்புறார். ஆரம்பத்துல தேவன் ஆபிரகாம் கிட்ட பேசும்போது அவன் என்ன சொல்றான், தான் வேலைக்காரனை கையை காட்டுறான். உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும்னு ஆண்டவர் வாக்கு பண்றாரு. வாக்கு பண்ணும்போது என்ன சொல்றான், எலியேசர்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் என் வீட்டுக்கு சுதந்திரவாளியா இருந்துட்டு போட்டோம், அவன் உண்மையா இருக்கிறான், கரெக்டா நான் சொல்றதெல்லாம் செய்யறான், எனக்கு ரொம்ப நல்ல மரியாதை கொடுக்குறான், எனக்கு ரொம்ப அவனுக்கு பிடிச்சிருக்குது, அவன் என்ன பண்ணுவான், சுதந்திரவாளியா இருப்பான் அப்படின்ற மாதிரி பேசுறான். கர்த்தர் சொல்றாரு, உன் கர்ப்ப பிறப்பு உனக்கு சுதந்திரவாளி அப்படின்றார். கர்ப்ப பிறப்பு சொல்லுங்க. என்னத்தான் இருந்தாலும் ஊரார் புள்ளிய ஊட்டி வளர்த்தாலும் தான் புள்ள ஆகாது இல்லையா? கர்த்தர் அதுல கண்ணும் கருத்தமா இருந்துக்கிறேன். நாங்க குழந்தை இல்லாம இருக்கும் போது பக்கத்து வீட்டுல ஃப்ரெண்டோடைய பொண்ணு, அது நாங்க கல்யாணம் பண்ணும்போது தான் அதை எடுத்துன்னு வந்தாங்க. கை குழந்தையா நாங்க கல்யாணம் பண்ணின்னு உள்ள வரோம், வீட்டுல வரோம், அதுவும் வீட்டுல வருது கை குழந்தையா. அப்படி வரும்போது நாங்க அந்த குழந்தை வளரும் போது 4.5 வருஷம் குழந்தை இல்லாம இருந்தது பாருங்க. அப்ப என்ன பண்ண, அந்த குழந்தைய நாங்க எங்க வீட்லயே வளரோம் இருக்கோம். அடிக்கடிக்கு நாங்க ஒய்ஃப் குழந்தை இல்லாம போது பெண் குழந்தையா இருக்கிறதுனால தூக்கி வச்சுன்னு இருப்போம். நாங்க எங்க பாரு கூட்டின்னு வர போயிடுவோம். கூட்டின்னு வர போறதுனால அது என்ன ஆச்சுன்னா, ரொம்ப எங்ககிட்ட பழக்கமாயிடுச்சு அந்த குழந்தை. எங்க மாமியார் வீடு, எங்க குழந்தையா வீடு, இவங்கெல்லாம் எங்க வீட்டுக்கெல்லாம் எடுத்துன்னு போகும்போது அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த குழந்தைய நாங்க தத்தெடுத்துப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு, என்னத்தான் இருந்தாலும் இதெல்லாம் மற்றவங்க குழந்தை, நம்மளுக்குன்னு குழந்தை பிறந்தாதான் உங்களுக்குன்னு குழந்தை பிறந்தாது அது இது அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சொல்லுவாங்க. ரொம்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப மனம் கசந்து அவங்க இவங்க குழந்தை இல்லாம இருக்கிறாங்க, இதை என்ன பண்ண போறாங்க, குழந்தையா தத்தெடுத்துக்க போறாங்க அப்படின்ற ஒரு அவ நம்பிக்கையில எங்களுக்கு ரொம்ப ஃபேவரா பேசுவாங்க. நாங்க என்னவோ அந்த குழந்தைய தத்தெடுத்துக்கிற மாதிரியும் வளர்த்துற மாதிரி. அது பார்த்தா அவங்க அம்மா விட்டு அவங்க எங்களை விட்டு போகாம அவங்க அம்மா கிட்ட போக மாட்டேன்னுச்சு. அவங்க அம்மா முகமே மாறிச்சு ஒரு நாள். எனக்கு தெரியும் கடவுள் எனக்கு குழந்தைய கொடுப்பாரு, நான் உறுதியா நிச்சயமா என்னத்தான் இருந்தாலும் மற்றவங்க குழந்தைய வளர்த்தாலும் அது சந்தோஷத்தை, சமாதானத்தை, உண்மையான நிம்மதியை, என்னத்தான் இருந்தாலும் ஒரு சுதந்திரம் வராது, ஒரு திருப்தி இருக்காது வாழ்க்கையில் மற்றவங்க குழந்தைய இருந்தா. ஆனால் நம்மளுக்குன்னு பிறக்க குழந்தை தான் உண்மையான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியும் ஒரு திருப்தியும் ஒரு சுதந்திரத்தையும் தரும் இல்லையா? அதே மாதிரிதான் கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட முதல்ல பேசுறாரு. ஆதியாகமம் 15. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. ஆதியாகமம் 15. ஆதியாகமம் பழைய ஏற்பாடு 15வது பக்கம்.
2வது வசனம். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்போது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணார்ந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். அதற்கு அவர், ஓகே, இங்க பாக்குறோம், எலியேசர் என்றவன் வேலைக்காரன், அவன் ஆபிரகாம் வீட்டில தான் பிறந்துக்கிறான் போல. ஆபிரகாம் இதுல பிறந்திருக்கான், அவன் வேலைக்காரனா இருக்கான், நல்ல ஒரு ஆளு. அவனை கை காட்டுறான், வேலைக்காரனை போய் கை காட்டுறான் பாரு. ஆனா கர்த்தர் பிள்ளைய தருவேன், அது பெரிய, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரத்தை எண்ண முடியுமா உன்னால? என்ன இங்க பார்த்தா நம்மளுக்கு நட்சத்திரம் தெரிய மாட்டேது சிட்டியில. இதே வில்லேஜ் சைடு போனா நட்சத்திரம் பகல நைட்ல நல்லா தெரியும், நல்லா மினுகுது. இங்க ஏன் தெரிய மாட்டேதுன்னா, இங்க இருக்கிற பொல்யூஷன், மேகம், புகைலாம் மேலே இருக்கிறதுனால அதெல்லாம் அடைச்சிக்குது, சரியா தெரிய மாட்டேது. ஆனால் ஊருங்கள்லாம் போனால் பக்காவாக தெரியும். பிர்லா சானிட்டோரியத்தில் உட்காந்த மாதிரி பார்க்கலாம். என்னப்பான்ற என்ன அப்படின்னா என்ன முடியல, அது போல உன் சந்ததி இருக்கும். சரி, உன் சந்ததி இருக்கும்ல, அந்த சந்ததி இடமும் அதே மாதிரி பெருசா இருக்கும் அப்படின்ற தேசத்தை தருவேன்ற பாருங்க. தேவன் எல்லாத்தையும் ப்ரொவைடா சொல்றாரு, இடத்தையும் சொல்றாரு, சந்ததியும் சொல்றாரு, இடத்தையும் சொல்றாரு. ஏந்திரு, அங்க போய் உட்காரு. இடத்தையும் சொல்றாரு, சந்ததியும் சொல்றாரு. அவன் நம்பினான் பாருங்க, அதான் விஷயமே. ஒண்ணுமே இல்லாத சமயத்துல நம்பிக்கை. நம்ம ஜனங்க கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுங்களா? முடியாத சமயத்துல, ஆகாத ஒரு காரியம், இது நடக்காது, இது முடியாது, இது ஆகாது, சாத்தியமே கிடையாது, சான்ஸே இல்லைன்னு. அது எல்லாத்தையும் சாத்தியப்படுத்துறது கர்த்தர். அது தெரியாம என்ன பண்றாங்க, இஷ்டத்துக்கு அதெல்லாம் முடியாதுங்க, அதெல்லாம் என் வீட்டுக்காரர் மாறுவாரா, என் பிள்ளைங்க மாறுமா, என் பொண்டாட்டி மாறுமா, என் புருஷன் மாறுவானா, என் மாமியார் மாறுமா, என் மருமகள் மாறுவாளா, என் மருமக மாறுவானா, யாரும் உலகமா இதுவா மாறாது. யாருங்க சொன்னா? உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. எஸ், எந்த மனுஷனையும் சொல்லுங்க, எந்த மனுஷனையும். நீ எவ்வளவு பெரிய அப்பா டக்கரா இருந்தாலும் சரி, நீ பெரிய அப்பா டக்கரா,
நீ என்ன பெரிய அப்பா டக்கரான்றாங்கல்ல, அந்த மாதிரி அப்பா டக்கரா இருந்தா கூட அவர் அம்மா டக்கரா ஆகிடுவார் கர்த்தர். நீ கடவுளோட பெரிய ஆளா? எல்லாரையும் மாத்துவாரு, நம்மளும் மாற முடியும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். வரும்போது இந்த ஏரியாவெல்லாம் பார்க்கும்போது ஜனங்களை பார்த்தா அப்படின்ற மாதிரி இருக்குதுல்ல, மாற்ற முடியும். எல்லாரையும் மாற்ற முடியுமானா முடியும், ஆனா கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம முடியாதுன்னு எதனா எடுத்துன்னு போய் கர்த்தர்கிட்ட நின்னோன்னு வச்சுங்களேன், அதை முடிச்சு கொடுக்குற அளவுக்கு அவர் வல்லமையானவர், அவ்வளோ பெரியவர். இவன் இப்படி வந்தான் பாருங்க, ஒரு குழந்தை கூட கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, உன் கர்ப்ப பிறப்பு உனக்கு சுதந்திரவாளி அப்படின்னாரு. நம்பினான். அது அவனுக்கு நீதியாக எண்ணினான் கர்த்தர். இவங்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும். இவனுடைய விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணணும்? ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கத்துக்கணும். சாத்தியமே இல்லை, முடியவே முடியாதுன்னு டாக்டர். நேற்று பார்த்தீங்கன்னா செம்ம வலி, பெயின். நான் நினைச்சேன், என்னடா இது இடுப்பு வலி போயிட்டு கழுத்து வலி வந்துச்சு, ரொம்ப முடியல. மனசுக்குள்ளேயே திட்டிக்கினேன், எதை? கழுத்து எலும்ப. நீயா நானா பார்த்துனா புது புதுசா என்ன பிரச்சனையை கொண்டு வர. இப்படி நின்று இப்படி ஓட்ட முடியல பாருங்க அப்படின்ற. கண்ணாடியில் அப்படி சாஞ்சின்னு இப்படி ஓட்டுறேன், இப்படி ஓட்டுறேன். ஒருத்தன் பாக்குறான்னா இவன் பத்துன்னு இருக்கிறான். அவன் பார்த்துட்டு என்ன வச்ச கண்ணு வாங்காம பாக்குறான். கார் உள்ள இப்படி பத்துன்னு போடுவான். காலையில அப்பவே ஒரு 2 ஹவர் 1 ஹவர் கழிச்சு கிளியரா அந்த நான் உணர்ந்தேன். சரீரத்துக்கு செம்ம வலி, இப்படி பார்க்க முடியல, பயங்கரமான வலி. நம்ம தான் கண்ட்ரோல் எடுத்துன்னு வரணும் பாருங்க சரீரத்தை. உன் சொல்ற பேச்சு கேக்குதா? இந்த கை போய் அந்த போனை தொடு அப்படின்னா போனை தொடுதா? இந்த கை குச்சேடு அவனை அடின்னு அடிக்குதா? அதெல்லாம் செய்து ஏய் சுகமா கை அப்படின்னா ஆகணும். கால் என்ன மறுத்து போற, சும்மா சும்மா என்ன வலி எடுக்கிற, நல்லா அப்படின்னு ஆகணும். பேசுறீங்களா? தன்னால பேசிப்பாங்க. எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா சனிய எங்கிருந்து வந்ததோ பீட கர்மாந்திரம் கல்லெடுப்பு மண்ணெடுப்பு இதெல்லாம் பேசுற ஆட்கள் இதை பேசுனா ஒருத்தவங்க உட்காந்து சரி ஏதோ பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு. இதே கையில நம்ம கையை பார்த்து இயேசுவை நாமத்தினால சுகம் உண்டாவதா, தலைவலியை இயேசுவை நாமத்தினால சுகம் உண்டாவதா அப்படின்னு நம்ம பேசினா பைத்தியம் பெண்ணாத்து தின்னும். இதுதான் உலகம். டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, கார் எது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா எட்டி விடுவான், பைக் எதனா எட்டி விடுவான். எட்டி விட்டு திட்டுவாங்க பார்த்தீங்களா? சரி பாவம் ரிப்பேர் ஆயிடுச்சு டென்ஷன்ல கத்துறாரு. அதை மட்டும் பார்த்து சபிக்க தெரியுதுல்ல. ஏன் சரீரத்தை பார்த்து, பைக்கை பார்த்து, டிவி ஓடலாம் டிவியை பார்த்து, போன் ஓடலாம் போனை பார்த்து, எது எது சரியா இல்லையோ, நம்ம வீட்டில் நிறைய நிறைய காரியங்கள்லாம் இருக்கு, எதெல்லாம் சரியா இல்லையோ பார்த்து பேசுங்களேன். நல்லதா பேசு இல்லையா? அதானே வராது. நல்லது பேசுறது தானே வரமாட்டுது. கெட்டது பேசணும்னா ஒப்புளிக்குது அப்படியே சும்மா தக 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 பேச பழகணுங்க. ஹலோ,
பேச பழகணும், நல்லதை பேச பழகணும். எப்பனா ஒரு நாள் உங்க சரீரத்தை பார்த்து பேசிக்கிறீங்களா? கல்ல கையை வச்சோ, வயிற்றுல கையை வச்சோ, நெஞ்சில கையை வச்சோ, காலில் கையில கையை வச்சோ பேசிக்கிறீங்களா? இடுப்பு வலிக்கும், இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லுவோம். பழகணும், பேச பழகணும். ஒண்ணுமே இல்லாத போது கர்த்தரே என்ன பண்ணாரு? இந்த பூமியை பார்த்து பேசினார். இப்ப நம்ம உட்காந்துக்கிறோம், எப்படி வந்த பூமி இது? ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமா இருந்த பூமி இப்ப நல்லா ஆக்கி தேவன் வச்சுக்கிறாரு, அதுல உட்காந்துக்கிறோம். எப்படி வந்தது? பேசினார். ஹலோ, நல்லதையே பேசுவோம் அப்படின்ற மாதிரி நிறைய இதெல்லாம் போயிடும். அந்த மாதிரி நல்லதை பேசணும். பேச வர மாட்டுதுல, பேச முடியல, அதனால்தான் நல்லது நடக்கல. கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஏன் எதுவுமே நடக்க மாட்டுதுன்னா, நீ பேசல, நடக்கல. நீ ஏன் பேசல? நம்பல, நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கையை வர்றதுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை வந்து இங்க நம்ம என்ன பண்றோம்? ஆண்டோடைய வார்த்தையை கேட்கிறோம், ஆண்டோடைய வார்த்தைய பார்க்கிறோம். இதுல தெரிது நம்பிக்கை வர்றதுக்கான சாத்தியக்கூறு இந்த வார்த்தையில இருக்குதுன்னு தெரிது. இத பேசுனா உண்டாவோன்னு நிச்சயமா தெரிய வருது. இவன் எப்படிப்பட்ட சூழ்நிலை தான்? ஆபிரகாம் குழந்தை கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், என்னோட பேசுகிற தேவன் அவர் எல்லாம் வல்ல தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் பெரியவர், வானத்தை பூமியை உண்டாக்குனவர். அவர் சொன்னார்னா அங்க இருந்து வந்தது நம்பிக்கை. அவன் ஏன் மற்றவங்க எல்லாம் ஒரு மாதிரி சுத்தி நிற்கிறாங்க? ஜனங்கள்லாம் ஒரு மாதிரி எதுலயோ வந்து யாரோ ஒருத்தர் மோட்டிவேஷனா பேசுனா அதை கேட்கறான், யாருன்னா வந்து நல்லதா பேசுனா அதை கேட்கறான். அதெல்லாம் தற்காலிகமானது, அதெல்லாம் தற்காலிகமானது, அது நிரந்தரம் கிடையாது. ஆனா இது நித்தியத்துக்கு சம்பந்தப்பட்டவர் பேசுறாரு, நித்தியமானவர் பேசுறாரு, சத்தியமானவர் பேசுறாரு. அவரு பேசுறதுல உண்மை இருக்குது, ஊர்ஜிதமா நம்பலாம். இப்ப பாருங்க, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவரமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறோமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லோருக்கும் தகப்பனானான் அப்படின்னு சொல்லிட்டார். அது நிறைய காரியங்கள் இருக்கு. இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன், மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்றாரு. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும்னு சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தும், இன்னைக்கு தான் தலைப்பே, நம்புவதற்கு எதுவுமே கிடையாது. சொல்லுங்க, கையை விரிச்சு நல்லா கையை விரிங்க பார்க்கலாம். வடிவில் ஒரு படத்துல பாக்கெட் எப்படி பிரிச்சு காட்டுறாங்க, அந்த மாதிரி நம்புவதற்கு ஒன்றுமில்லை, நம்புவதற்கு ஏதும் இல்லை. நம்புவதற்கு எதுவுமே இல்லைன்னா ஒரு நம்பிக்கை ஒண்ணு இருக்குது. என்ன நம்பிக்கை தெரியுமா? அப்படிப்பட்ட ஆளுக்கு கர்த்தர் செய்வாருன்னு முழு நிச்சயமா நம்பலாம். நம்புவதற்கு எதுவுமே கிடையாது. யாருக்கு? ஆபிரகாம். நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான்.
புரியுதுங்களா? நம்புறதுக்கு எதுவுமே கிடையாது. நம்புவதற்கு கொஞ்சம் கூட சாத்தியமே இல்லை. இப்ப நான் சாவ மாட்டேன்னு பேசுறேன். எனக்கு சுத்தி பார்த்தா பேசுறவங்களும் சாவுறாங்க. அதுக்கு எதுவுமே இல்லையே, ஆதாரம் இல்லையே, அதான் கேட்டுக்கிறாங்க. ஆதாரம் இல்லையே. ஆனா என் போட்டோ வீடியோ எல்லாம் பாக்குறேன். பரவாயில்ல, நல்லா எங்க தான்டா இருக்கிற நீ அப்படின்னு நானே என்ன நினைச்சுக்கிறேன். என் கூட இருக்கிறவங்களால என் ஒய்ஃபு கிட்ட காட்டுறேன். எல்லாம் கொஞ்சம் நரைச்ச முடியும், தொங்கி போயும், ஒரு மாதிரி சொங்கி போயும் இருக்கிறாங்க. நான் அவங்க பேட்ச் தான், அவங்க பேட்ச் தான். ஆனா the man of the film சப்பினோன் பியா அப்படின்ற மாதிரி நல்லா நல்லா இருக்கிறேன். நானே என்ன கொஞ்சம் என் போட்டோங்களை பார்த்துட்டு என்னைய கண்ணாடியில பார்க்கும்போது பரவாயில்லையே, பேசுற மாதிரிதான் இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இது எப்படி சாத்தியம்? சரி, நான் ஜிம்முக்கு போனேன். அந்த ஜிம்முடைய அந்த இது இருக்குது, மனசு இருக்குது, இன்னும் என்னென்னவோ சொல்லலாம். சரி, ஏதோ மற்றவங்க ஒருத்தவங்க பார்க்குறோம், ஒரு 72 வயசு ஆளு கிழமை நல்லா எங்காகிறார். சரி, அவங்க கூட அந்த மாதிரி இருக்கிறாங்க, நீ அந்த மாதிரியா அப்படின்னா நான் அப்படி எடுத்துக்கல. நான் என்ன நம்புறேன், இயேசு எப்படி சிலுவையில 33 வயசுல மதிச்சாரோ அந்த யங்கு எனக்கு இருக்கணும். ஏன்னா எனக்காக தான் 33 வயசுல செத்தாரு. அந்த வாலிப வயசை எனக்காக கொடுத்தாரு. ஏன் வயசாக கூடாது? இப்ப நரைச்ச முடியெல்லாம் வருது, நான் டையச்சின்னு வந்து நிக்கிறேன். ஒரு நாள் மொட்டை வச்சுட்டு நான் பாக்குறேன்னா இவ்வளவு முடி நரைச்சு போயிட்டு இருக்குதுன்னு அப்பதான் தெரிஞ்சுது. இவ்வளவு முடி நரைச்சிட்டு இருக்குது. இப்ப என் ஒய்ஃப் தான் வந்து எனக்கு டையெல்லாம் அடிக்கிறாங்க. அவங்க பாவம் எனக்காக ஜெபம் பண்ணாங்க, சீக்கிரமா ஜெபம் பண்ணி கருப்பாங்க. சரி, அது ஒரு பக்கம் ஜெனட்டிக்னா எங்க அம்மாவுடைய அந்த எங்க அப்பா எங்க அம்மாவுடைய அந்த இது வருதுன்னா இதையும் நான் மாத்தணும். நம்புவதற்கு இயேசுவே சொல்லிட்டார், வேற உங்களை ஒரு முடியமாவது கருப்பாக்க முடியுமா? அப்ப அவர் சொன்னதுக்கு எதிராக பேசணுமானா உண்மைதான். அது எதுக்காக சொன்னார்னு எனக்கு தெரியும். ஆனா அவரே சொல்றாரு, உங்களால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அது எதுக்காக சொன்னார்னா, கவலைப்படுறதுனால நீ ஒரு முகத்தை கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. நீ கவலைப்படுறதுனால உங்களால இதெல்லாம் செய்ய முடியாதுன்றாரு. வெள்ளையாக்க முடியாது, கருப்பாக்க முடியாது கவலைப்படுறதுனால. கவலையை விடு, என்ன நம்புன்றார். இப்ப என்ன பிரச்சனைனா, இவங்களுக்கு நம்ம ஜனங்க என்னன்னா முடியாதத முடியும்னு நம்புறாங்க. பாத்தீங்களா? நெகட்டிவ ஸ்ட்ராங்கா நம்புவாங்க. ஐயோ எதுனோ ஆயிடுமா, போயிச்சா முஞ்சிச்சானா இவங்க நல்ல மனப்படம் பண்ண வந்துக்கிறாங்க. சுறா கைட்ல இந்த கோணாரு எல்லாமே என்னன்னா பக்கத்து வீட்டுல ஆச்சு, அக்கத்து வீட்டுல ஆச்சு, சொந்தக்காரங்க ஆச்சு, நம்ம வீட்டுல நிறைய பேர் இப்படிதான் செத்தாங்க அப்படின்றதெல்லாம் மனசுல வச்சுக்கிறதுனால நம்மளுக்கும் இதே தான் அப்படின்னு நம்புறாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க யாருக்கிட்ட வந்திருக்கீங்க தெரியுமா? வானத்தை பூமி அண்ட சராசரங்களை உண்டாக்குன தேவன் கிட்ட வந்திருக்கிறீங்க. அவரை நம்புறீங்க. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒருத்தர் சொல்றாரு, பிதாவாகிய தேவனை பார்த்து அவர் நரைச்ச முடியே கிடையாது, எங்காகிறாரு, 30 வயசு மாதிரி இருக்கிறாரு, 30 வயசுல இருக்கிற மாதிரி இருக்கிறாரு அப்படின்றாரு. அப்போ கொஞ்சம் ஜூட்டுக்காவா இருக்கணும், உஷாரா இருக்கணும் நம்பிக்கையில. நீங்க எதை நம்புறீங்களோ
அதுதான் உங்க வாழ்க்கையில 100% நடக்க போகுது அப்படின்னும் போது உங்க நம்பிக்கை தேவனுடைய வார்த்தையின் ஆதாரத்துல அடிப்படையில் இருந்தா சூப்பர், தப்பிச்சுக்கலாம், பெரிய காரியங்களை தப்பிச்சுக்கலாம். இவன் பாருங்க, உசாரா வந்து நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசம். இதுதான் விசுவாசம். ஒண்ணுமே இல்லை. பாஸ்டர் ஒருத்தர் சொல்லுவார் பாருங்க, தர தட்டிச்சு எல்லாம் கீழே போயிட்டேன் அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, ஒரே திருப்பிடுவார். ரொம்ப கீழே போயிடுச்சு. நண்டு வந்து நண்டுங்களை விட்டாங்களாம், எல்லா நண்டுங்களும், ஜப்பான் நண்டு, இந்தியன் நண்டு, எல்லா நண்டும் விட்டாங்க. நண்டுங்க என்ன பண்ணும், ஒன்று ஏறிச்சுன்னா இன்னொன்று பூச்சி இருக்கும். எதையும் வந்து ஏற விடாது. ஏன் ஏற விடாதுன்னா இது ஏறதுக்கு இன்னொன்னத்தை இழுக்கும் சொல்றாரு. அந்த நண்டு மாதிரி தான் இந்த உலகத்துல. நீ என்ன பண்ணு, கீழே போயிடு. ஓனர் வந்து என்ன பண்ணுவார், திருப்பி விட்டுருவாரு. எந்த அளவுக்கு நம்ம கீழே இருக்கிறோம் அப்படின்றத நம்ம உணர்ந்தோம்னா அதை மாத்துறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கு. முடியாது ஆகாதுன்றீங்க பார்த்தீங்களா, அதை சரி பண்றது தாங்க கடவுள். வேற எதுக்கு கடவுள் என்ன கேட்குறேன், நான் கேட்குறேன். எதுக்கு கடவுள் இருக்காரு தெரியுமா? இந்த உலகம் இந்த மாதிரி சீர்கெட்டு சீரழிஞ்சு சின்ன பின்னமா கிடையாதுல்ல, இதை சரி பண்றதுக்கு தான் இருக்கிறார் கடவுள். ஏதோ ஒரு டைலாக் பண்ணுவார், பிரச்சனை இல்லைன்னா கடவுளுக்கு எது அர்ச்சனை. அந்த மாதிரி நீங்க எதெல்லாம் கஷ்டம்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அது ஒண்ணு. ஒருத்தவங்க கடவுள் வாழ்க்கையில இல்ல, கஷ்டமே இல்லாம வாழ்வாங்க. கடவுள் வாழ்க்கையில இல்லாம இருக்கிறாங்க பாருங்க, அதுவே பெரிய கஷ்டம். நல்லா சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துன்னு இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையில கடவுள் இருக்க மாட்டாரு. அந்த கஷ்டங்களை காட்டிலும் இந்த கஷ்டம் ரொம்ப பெரிய கஷ்டம். இப்ப நம்மளுக்கு என்ன கஷ்டம் தெரியுமா, எதுவுமே இல்லைன்றதுதான் கஷ்டம். நான் சொல்றேன் உங்களுக்கு, நம்புவதற்கு ஏதுவலா இருக்குதா, நம்பிக்கையோடு விசுவாசிங்க, கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென். யாரெல்லாம் ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்றவங்களுக்கு எல்லாம் ஏதோ ஒன்று நடக்க போகுது. நல்லா சத்தமா ஆமென் சொல்றவங்களுக்கு பக்கத்து வீட்டில் வரவங்க ஓடி ஆகும். ஆனா இது ஒரே ஆமென் சத்தமா கேக்குது. அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. நாங்க சும்மா நம்புறேன் ஆனா அப்படின்லாம் இல்லை, அவன் பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாயிருந்த போதும் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தன் சரீரம் செத்து போனதை எண்ணாதிருந்தான்றது இன்னொரு மேட்ரு. என்னன்னா, அவன் ஆகார்கிட்ட போய் குழந்தைய பெற்றான். அவன் தன் சரீரம் செத்து போனதை எண்ணாதிருந்தான்றது ஒரு பக்கம். ஒரு ஒரு காலகட்டத்தில் ஆபிரகாம் ஷார்ப்பாயிட்டுக்கிறான்னு நினைக்கிறேன். ஏவாள் தான் கொஞ்சம் பலவீனமா இருந்துக்கிறான் விசுவாசத்துல. இவன் நம்பிக்கையோட இருந்திருக்கிறான், குழந்தை பிறக்கணும். தன் சரீரம் செத்து போனதை எண்ணாது இருந்தான் அப்படின்னு இருக்குல்ல. 100 வயது இருந்தபோது தன் சரீரம் செத்து போன, சாராவுடைய கர்ப்பம் செத்து போனதை எண்ணாது இருந்தான்.
எப்படி வந்து ஆகார்கிட்ட குழந்தை பிறந்தது, அதுக்கு அவனுக்கு விசுவாசம் இருந்தது இல்லையா? அதுக்கு அவனுக்கு விசுவாசம் இருந்தது. சாராளுக்கு விசுவாசம் இல்லாம இருந்தது. விசுவாசம் இல்லாத இருந்ததுனால தான் ஆகார் கிட்ட என் அடிமை பெண்ணாகிய என் வேலைக்காரிய என்ன பண்ணு, மறுமணமா செஞ்சுக்கோ அப்படின்னு. எங்களுக்கு குழந்தை இல்லாத போது கூட இந்த அம்மா அந்த மாதிரி தான் நினைச்சுக்கிறாங்க. யாருக்காவது இவரை கல்யாணம் பண்ணி கொடுத்து குழந்தை பெற்று, அந்த அளவுக்கு பெரிய மனசு இந்த அம்மாவுக்கு. எங்க இருந்து போறது இந்த மாதிரி நல்லவங்களெல்லாம் வச்சு வாழ்க்கை பண்ண? 10-15 பொண்டாட்டி வச்சுக்கலாம் போல. தியோகி அப்படிதானே? நான் போய் சொன்னேன், ஏய் நீ ஒரு தடவை சொல்லிக்கிற, தோணுச்சு, தோணுனால என்னது, அந்த எண்ணம் வந்தாலும் என்னது, புருஷனை ஒருத்தர்கிட்ட கொடுக்கறதுக்கு தானே சமம். என்னம்மா கரெக்டு தானே? தோணுச்சுன்னா தோணும் தான். பாருங்க, ஈவன் ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கா தான் வந்துக்கிறான். சாரால் தான் இன்னொரு இடத்துல வரும், சாரால குறித்து ஒரு பெருமையா சொல்லும். இன்னொரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு வந்த பேரு ஆபிரகாம ஆண்டவன்னு சொல்றான். ஆபிரகாம ஆண்டவன்னு சொல்றான். அதுக்கு முன்னாடி வாடா போடான்னு தான் பேசியிருப்பா போல புருஷனை. சங்கே முழங்கு, இதுக்குதான் ஒரு இடத்துக்கு ஓடின்னு நம்ம விட்டா போ. என்ன சொன்ன? சங்கு ஊதி மறந்துட்டேனே. ஆண்டவன் சொல்றா. புருஷங்காரனை கொஞ்சம் மதிக்க கத்துக்கணும். மரியாதை கொடுத்த பேர் தான் உனக்கு குழந்தைய தருவேன்ட்டுக்கிறாரு போல கருத்து. இந்த அம்மா பயங்கரமா ராணி இல்ல, எத்தனையோ வேலைக்காரங்க இருந்துக்கிறாங்க. ஆணும் ஆடிக்குது இந்த அம்மா. ஏமா நீ உள்ள வந்துறியா? அந்த மூதிலாம் பயங்கரமா ஆடிக்குது. பாத்துக்கிறீங்களா? ஒரு இடத்துல எல்லாம் வாங்க உள்ள வாங்க, தயவு செய்து உள்ள வந்துருங்க. நீ இங்க கீழே உட்காரு, நீ அவங்க அங்க உட்கார்ந்த கதவு சாத்து, அதை எடு, அது கீழே போய் சத்தம் வைப்பேன். சீக்கிரமா வந்து உட்காந்து கதவு சாத்துங்கம்மா. ஆலய மணி எல்லாம் அடிக்குது. சாத்துறா டக்குன்னு. என்னன்னா ஃபுல் கண்ட்ரோல் இந்த அம்மா வீட்டுல. ராணி மகா ராணி ராஜ்யத்தில் வாணின்ற மாதிரி ரொம்ப சுதந்திரம், ரொம்ப இது பாருங்க, பவர் பயங்கரமா ஆடி இருக்காங்க. ஒரு காலகட்டத்துல வந்து ஆபிரகாம ஆண்டவன் அழைத்தாலும், புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி என்ன பயங்கரமா தையா தக்கான்னு வானத்துக்கு பூமியும் ஆடிக்குது இந்த அம்மா. ஒரு பக்கம் ஆஞ்சி ஊஞ்சி ஒரு ஒருத்தரும் பாத்தீங்கன்னா வயசுல நல்லா ஆடுவாங்க. தின்னுக்கு தின்னுக்கு நல்லா ஆடுவாங்க. அதுக்கப்புறமா அச்சுக்கு பூச்சிக்கு உட்காந்துருவாங்க. இப்ப ஒரு சில ஆட்கள்லாம் வந்து ஓவரா ஆடுறாங்கன்னா, தனக்கு பலம் இருக்குது, பணம் இருக்குது, புகழ் இருக்குது, அது இருக்குது, ஆட்கள் ஆடுவாங்க. ஒரு நாள் வாழ்க்கையினுடைய உண்மை புரியும். அப்பதான் அவங்களுக்கு தங்களை நம்பினதெல்லாம் போய் சாயம் வெளுக்கும். நம்ம அவங்க கிட்ட நம்ம போய் என்னதான் சொன்னாலும் விளங்காது. ஏன்னா நல்லதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில இல்லை. நம்ம என்னத்தான் அவங்களுக்கு போய் நம்ம சொன்னாலும் உணர்வுள்ள இருதயாங்க கிடையாது, கற்பார. இவ அந்த மாதிரி தான் இருந்திருக்கிறா சாராள். ஒரு காலகட்டத்துல வந்து ஆபிரகாம ஆண்டவன் அழைச்சாங்க.
இதை ஏன் மென்ஷன் பண்றாங்கன்னா, இந்த எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, பெண்கள் புதுசா கல்யாணம் ஆனவங்களாம் ஓவரா சீனை போட்டு இருக்காங்க புருஷங்காரங்க. ஊன்னு இருப்பாங்க. யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க, மதிப்பு இல்லாம நடந்துப்பாங்க, எத்தவங்க ஒருத்தன் பேசுவாங்க, பெரியவங்களுக்கெல்லாம் கடால் விடால்னு வருவாங்க, இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஆனா குறிப்பிட்ட காலகட்டம் வந்த பேரு அதுங்களுக்கு மருமகள்னு வர பார்த்தீங்களா, அப்ப தெரியும். அதுங்க சொல்லுங்க, என்ன சொல்லுவாங்க, நானும் ஒரு காலகட்டத்தில் ஆடினவ தான், என் கட்டி இது ஆடி காட்டுது. இதுல இருந்து என்ன தெரிகிறது, ரொம்ப ஆடக்கூடாதுன்னு தெரிகிறது. இந்த மாதிரி இருக்கிறாங்கல்ல, ஆரம்பத்திலேயே அடங்கினாதான் என்ன, அதுதான் ஞானம். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் பாருங்க, கர்த்தர் 75 ஆபிரகாம கூப்பிடுறாரு, 100வது வயசுலதான் குழந்தைய பிறகுது, குழந்தை கர்ப்பம் தரிக்கிறோம். இதுல இருந்து என்ன தெரியுது, 25 வருஷத்துக்கு நான் புத்தி மாறுது. பைபிளை படி, ஜெபம் பண்ணு, தொடர்ந்து செய், சுத்தமாவே வீட்டை பெருக்கு, அதை செய் இதை செய்யன்னு மண்டை என்ன பண்ணுது, ஒரு கவனத்துல வரல. என் கண்ணை பாருன்னா காதை பார்க்கறது, கழுத்தை பார்க்கறது, காலை பார்க்கறது, கையை பார்க்கறது, கண்ணை பாரு. ஒருத்தவங்களுடைய கண்ணை பார்த்து பேசினா தான் அவங்களுடைய இன்டென்ஷனை புரிஞ்சுக்க முடியும், அவங்க உள்ள என்ன உணர்றாங்கன்றத புரிஞ்சுக்கணும். வர்ஷிப்ல கூட சொன்னேன்னு, ஆண்டவர் உங்க கண்ணு நான் பார்க்கணும், முகத்தை இல்லை, உங்க கண்ணை பார்க்கணும். நீங்க என்ன சிந்திக்கிறீங்க, என்ன யோசிக்கிறீங்க, என்ன உங்களுடைய சித்தம் என்ன, கண்ணை பார்க்கணும். ஊனு மண்டை பயங்கரமா ஓடிடுது. நானும் லேடிஸா வேற இருக்கிறீங்க, நானும் பாக்குறேன், ஜென்ஸுங்க எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா ஃபார்வர்ட்ல இருக்கிறாங்க, லேடிஸ் தான் அந்த பக்கமும் இந்த பக்கமும் பாக்குறாங்க. அதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். இப்படிப்பட்ட ஆட்கள் ஒருத்தர் கீழே இருக்கணும்னு தான் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, சிருஷ்டித்திருக்காரு. புருஷனுக்கு கீழே மனைவி அடங்கி இருக்கணும், கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்து இருக்கணும் தான் வைத்திருக்கிறார். ஆனா அதே வேதம் சொல்லுது, மனைவியானவள் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறான், தலைக்கு மேல. புருஷனுக்கு கீழே இருக்கிறவதான் தலைக்கு மேல கிரீடமா இருக்கிறான். அப்போ புருஷனுக்கு கிரீடமா இருக்கிற ஒரு பெண்ணை நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஐயோ கீழ்ப்படிஞ்சு இருக்க சொல்றாங்களே, நானும் அப்படியா இருக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. இது நிறைய விஷயம் இருக்கு பாருங்க. இவ எப்ப அடங்கினானா 25 வருஷம் கழிச்சு இந்த அம்மாவுக்கு விசுவாசம் வந்து. அந்த 25 வருஷம் யார் யார் எவ்வளவு திண்டாடி இருப்பாங்களோ அண்டாடி இருப்பாங்களோ தெரியல, ஆபிரகாமே இன்க்ளூடட். என் மச்சாங்கிட்ட நான் பேசுவேன் பாருங்க, நீ நினைக்கிறியா நான் உங்க அக்கா கிட்ட நல்லா சந்தோஷமா குடும்பம் நடத்துறேன்னு. எங்களுக்குள்ளும் பிரச்சனை இருக்கு தம்பி, நான் என்ன பண்ண மாட்டேன், அதை பெருசு பண்ண மாட்டேன். எவ்வளவு பலவீனங்கள் இருக்குது நான் பாக்குறேன். சில நல்ல காரியங்கள் இருந்தாலும் சில பலவீனங்கள் இருக்கு, நான் மாற்றங்களை பாக்குறேன். ஆனா அது உடனே எதிர்பார்க்க முடியாது. ஒருத்தன் பொறுமையை ஆண்டவர்கிட்ட கேட்டானோ, ஆண்டவர் இந்த பொறுமைன்ற கேரக்டர் தான் என்கிட்ட இருக்க மாட்டுது, இந்த பொறுமையை எனக்கு இப்பவே கொடுங்க. என்ன பொறுமையா, பொறுமையா கேட்கிற, பொறுமையா கேட்க மாட்டேன், அதுவும் இப்பவே கேட்கிற. பொறுமை எனக்கு வேணும், இப்பவே வேணும் அப்படின்ற மாதிரி. ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க கிட்ட 1000 குறைகள் இருக்கும், மற்றவங்க கிட்ட என்ன பண்ணுவாங்க, உடனே ஆளு
அவன் வரைஞ்ச மாரி சிலையாயிடணும். அது எப்படி ஆகும் சொல்லுங்க? அது எப்படி ஆகும்? என்கிட்ட கூட நிறைய எதிர்பார்க்கணும். அது எப்படி ஆகும்? உடனே எல்லாம் ஆகாது. போட்ட உடனே வெந்துடணுமா? தீஞ்சிரும். பார்த்து உடனே ஆகாது. எல்லாருமே ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. எல்லாமே இப்போ வருவங்க எல்லாம் நல்லா பர்ஃபெக்டான ஆளெல்லாம் நீ எதிர்பார்க்கணும்னா செத்து பரலோகத்துக்கு தான் போகணும். அங்கதான் பார்க்கணும் பர்ஃபெக்ட். இங்க குறை உள்ள ஆட்கள் தான் இருப்பாங்க. ஒரு மூஞ்சி ஒரு மாதிரி காட்டும், ஒரு மாதிரி பண்ணும், ஒரு மாதிரி ஆகும். இதெல்லாம் தான் பண்ணும். பொறுத்துக்குன்னு பொறுமையா இருக்கணும். ஒரு சமயம் மூஞ்ச பார்க்கும்போது எரிச்சலா வரும். ஒரே ஒரு டிச்சு இடிக்கலாம் போல இருக்கும். அப்படி மறைகிறேன் நீ அப்படின்ற மாதிரி இருக்கும். உடனே ஆகுமானா ரேஷன் அரிசி கொஞ்சம் லேட்டா தான் கொட்டை கொட்டையா இருக்குதுல்ல, அதனால லேட்டா தான் 3-4 விசில் வைக்கிறான் அந்த பருப்புக்கு. அதனால நீ என்ன பண்ணு, பொறுமையா இரு, விசில் பக்கத்துல நின்னுக்கோ. 25 வருஷத்துக்கு பாருங்க இந்த பொம்பளை. 25 வருஷம் கழிச்சு குழந்தை போறது. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா அப்படின்ற மாதிரி. ஆடாதடா ஆடாதடா மனிதா, கொஞ்சம் ஆட்டம் போட்டு அடங்கிடுவே மனிதா. அப்ப கேட்டானா, எனக்கு அடக்கமா இருக்கிற பொண்ணு வேணும், அடக்கமா இருக்கிற பொண்ணு வேணும். சுடுகாட்டுக்கு தான் போனான். எல்லாருமே பாருங்க, நிறைய எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்குது, எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்குது எல்லாருக்கிட்டையும். உங்ககிட்ட கூட தான் நிறைய எதிர்பார்க்கிறேன். லேட்டா வந்தா கோச்சிக்க கூடாது, அதே மாதிரி நிறைய பேர் கூட்டின்னு வரணும்னு எதிர்பார்க்கிறேன். நிறைய எதிர்பார்ப்புகள் எல்லாருக்கிட்டே இருக்கும். ஆனா அது உடனே நடக்காது. ஒண்ணு சொல்லலாம், இனிமே நான் எதிர்பார்க்கிறேன்னு சொல்லலாம், ஆனா அது உடனே வராது. அதனால அவங்களை என்ன பண்ணக்கூடாது, ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, பொறுமையா இருக்கும். இவங்க 25 வருஷம் ஆயிடுச்ச, பொறுமையை கை விட்டானா ஆபிரகாம், அதையும் பார்க்கணும். பயங்கரமான விசுவாசம், பலவீனமா இல்ல, உறுதியா நிச்சயமா இருந்தான். ஆனா 25 வருஷம் பொறுமையா இருந்துக்கிறான். எவ்வளவு பெரிய விஷயம் விசுவாசம்னா. உடனே நடந்துறானா அது இருக்குது. இயேசு ஒருத்தவங்களுக்கு கண்ணை எச்ச துப்பி பூசி போய் கழுவிடுவாரு, உடனே கண்ணு தெரிஞ்சிச்சு. ஒருத்தரும் கண்ணில் கையை வச்சாரு, கண்ணு தெரிஞ்சிச்சு. ஒருத்தரும் காதை விரல வச்சாரு, காது கேட்டுச்சு. எல்லாம் உடனே ஆச்சு. சில நேரங்கள்ல பொறுமையா இருக்கணும், நடக்கும். ஆமென். ஆமென் வரலையா? சொல்றான் பாருங்க, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான. விசுவாசத்துல வல்லவர்களா இருக்கணும். நீங்க எல்லாமே உட்காந்து இருக்கிறீங்களா, ஒரு இடத்துல நீங்க ஒரு சில இடத்துல வந்து உங்களை அச்சிக்கவே முடியாது. தெரியுமா அது உங்களுக்கு? ஒரு இடத்துல வந்து நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. அது கேரக்டரா இருக்கலாம், சில செயல்களா இருக்கலாம், உங்களை அச்சிக்கவே முடியாது. அதே இதை வந்து தேவனை நம்புறதுலயே வைக்கணும். வைக்க முடியும். விசுவாசத்தில் வல்லவனான. சொல்லுங்க, விசுவாசத்தில் வல்லவனான.
பாருங்க, முடியாத காரியங்களை முடியும், கர்த்தர் செய்வாரு அப்படின்றதுல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். பயங்கர ஸ்ட்ராங்கா நம்பணும். நம்புனா அது நடக்கும். ஆமென். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்றார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இதை எதிர்த்து வந்து முடிக்கிறார் தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் மனுஷனுடைய கேரக்டர்லாம் பேசின்னு வராரு, அப்புறமா கிரியைகளை பேசிட்டு வராரு, கிரியைகள்லாம் பேசிட்டு வந்துட்டு விசுவாசத்தை பேசுறாரு, விசுவாசத்தை பேசிட்டு எடுத்துட்டு வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகள்ல முடிக்கிறார். என்ன பேசுறாருன்னா, மனுஷன் எந்த அளவுக்கு மோசமான கேரக்டர்ல இருந்தாலும் சரி, செயல்கள்ல இருந்தாலும் சரி, விசுவாசம்தான் ஒருத்தனை ரட்சிக்கும், விசுவாசம்தான் தேவன் இடத்துல உன்னை கொண்டு போவோம், விசுவாசம்தான் உன்னை நீதிமானாக்கும் அப்படின்னு முடிகிறார். எவ்வளவு மோசமான செயல்களை செஞ்சிருந்தாலும் சரி, மோசமான கேரக்டர்ல இருந்தாலும் சரி, தேவன் உன்னை மாற்ற வல்லவரா இருக்கிறார். ஆமென். குணத்தை மாற்றத்துக்கு வல்லவரா இருக்கிறார், சுபாவத்தை மாற்றத்துக்கு வல்லவரா இருக்கிறார், நம்மளுடைய செயல்களை மாற்றத்துக்கு வல்லவரா இருக்காரு, நம்மளுடைய நம்பிக்கையே மாற்றத்துக்கு அவர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். தப்பு தப்பா எனக்கு நம்பிக்கையெல்லாம் எனக்கு சரியா வர மாட்டேது, ஒரே பயத்திலேயே இருக்கிறேன், ஒரே பயமாவே இருக்குது அப்படின்னா, உங்க நம்பிக்கையை மாற்றத்துக்கு தேவனால முடியும். உங்களுடைய பயங்களை அப்படியே தைரியமா மாற்றத்துக்கு தேவனால முடியும். ஒன்னும் அவருடைய வார்த்தை எடுத்து பேசினாலே போதும், உங்களை சுத்தி வேலை நடக்கும். உங்களை சுத்தி ஆட்டோமேட்டிக்கா வேலை நடக்கிறத பார்ப்பீங்க. எதுக்கு தேவதூதர்கள்னு வச்சுக்கிறாரு? ஒரு ஆளுக்கு 2 தேவதூதர்கள் இருக்கிறாங்க. ஆண்டவரே நான் உண்மைத்தான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு நம்ம பேசும்போது, அம்மா என்னை நம்புறாங்களா, அவங்களுக்கு போய் என்னன்னு கவனிப்போ அப்படின்னு அனுப்புவார். ஹலோ, என்னை நம்புற ஆளை நான் கைவிட மாட்டேன், அவங்களுக்கு எல்லாத்தையும் செய்யணும் போயிட்டு அனுப்புவார். நம்பிக்கையை மட்டும் என்ன பண்ணக்கூடாது, நம்பிக்கையில கொஞ்சம் கூட அசரவே கூடாது. கர்த்தர் 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 நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்ன அவரு கைவிடவே மாட்டார், என்ன அவரு விட்டு விலகவும் மாட்டார். என் கூட இருப்பாரு, நான் அவரை நம்புறேன், எனக்கு எல்லாத்தையும் செய்வார். ஆமென். அப்படி நம்பணும் பாருங்க. ஆமென். ஜெபம். Oh, worship you, Lord. Praise you, Lord. Happen.